நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா குலதெய்வ வழிபாடு தாங்க. குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வருடத்துல அனைத்து நாட்கள் இல்லை முக்கியமான நாட்களில் குலதெய்வத்தை வழிபட முடியாதவங்க வருகின்ற புத்தாண்டான தினத்துல குலதெய்வத்தை நீங்க வழிபட்டாலே போதுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க குலதெய்வ வழிபாட்டு மேற்கொண்ட பலனை பெற முடியும். அது எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வம் எது என்பதையும் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழிபாடு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்றாக சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறுமா. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பெருகணும்னா குலதெய்வத்தின் சக்தி வீட்டில் நிலைத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. சொந்த ஊரில் இருப்பவங்களும் சரி, வேலை நிமித்தமாக வெளியூர்களை சென்று குலதெய்வத்தை அடிக்கடி தரிசிக்க முடியாதவங்களும் சரி, அவரவர் வசிக்கும் வீட்டிலே இருந்து குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாங்க. இதற்கான எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். நெல், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி போன்றவைய சிறிதளவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டுக்கோங்க. வீட்டின் வாசப்படியில் உட்புற நிலைப்படியின் மையத்தில் மேல் பகுதியில் ஆணி அடித்து மாட்டி வைங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா தினமுமே அதற்கு தூப தீபம் காட்டி வழிபட்டு வந்தீங்கன்னாவே குலதெய்வ சக்தியை வீட்டில் வரவேற்கலாம் என்பது ஆன்மீக சான்றோர்களின் கருத்தாக இருக்குதுங்க. கலச சொம்பளை பார்த்தீங்கன்னா சிறிதளவு வெட்டி வேரோ பச்சை கற்பூரம் ஏலக்காய் போடணுங்க. பன்னீர் ஊற்ற வேண்டும். பன்னீர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றுங்க. பின்னர் அந்த கலசம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நூலை சுற்றி வைங்க. நூல் சுற்றி தெரியாதவாறு இருக்கணும் அந்த கலசம். பட்டு துணியை சுற்றுங்க. பின்னர் வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு பலகை மேலே வச்சு அதன் மீது வாழை இலை போட்டுக்கோங்க. அதில் பச்சரிசி பரப்பி அதன் மீது கலச சொம்பை வைக்கணும். கலசத்தின் மீது வாழைப்பூவையே நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி வச்சுக்கோங்க. வாழைப்பூவுக்கோ கலசத்திற்கு மிடியில் தான் மாவிலை இல்லைன்னா வெற்றிலை சுற்றி வைக்கணுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு வில்வ இலை இல்லைன்னா ஊமத்த பூ கொண்டு அர்ச்சனை செய்துவாங்க. கலசத்தின் மீது வைத்திருக்கும் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வரை கெடாமல் இருக்குங்க. பூஜை செய்வதற்கு அந்த 3 நாட்கள் மட்டும் போதுங்க. தொடர்ந்து பூஜை செய்ய விரும்பினீங்கன்னா வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே பூஜையை நீங்கள் செய்யலாம். பூஜை முடிந்ததும் பார்த்தீங்கன்னா பச்சரிசிய சமையல் செய்வதும் வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா வடை செய்வதும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கலசத்தில் உள்ளவற்றை வீட்டை சுற்றி தெளித்துக்கோங்க. குளிக்கும் நீரில் விட்டு நீராடவும் செய்யலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம போன்ற மந்திரங்களை சொல்லுங்க. மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 108 முறை காலை மற்றும் மாலை வேலைகளை பாராயணம் செய்து வந்தீங்கன்னாவே போதுங்க. குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் நிலைத்திருங்க. இந்த வழிபாடை சித்திரை மாதத்தில் முதல் நாளே ஆரம்பித்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். இதனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்றாக தான் சொல்லலாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுமே முதல் முடி பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு தான் சென்று கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா காது குத்துவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் எந்த சுப காரியங்கள் செய்தாலும் கூட முதல்ல குலதெய்வத்தை வணங்கி விட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் குலதெய்வ வழிபாடு முதல்ல செய்துவிட்டு ஆரம்பித்தீங்கன்னா போதும் அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வருடந்தோறுமே நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுவது வந்தால் நன்மைகளும் சந்தோஷமும் குடும்பத்தில் நிலவுவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஏன் நாகரிக சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களில் வெளிநாடுகளிலும் வாழ்கிறாங்க நிறைய பேர். இப்படியான சூழ்நிலையில் வீடு வாகனம் வாங்கும் முன்போ சுப காரியம் செய்யும் முன்னாடி நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி விட்டு செய்ய முடியலைன்னா ஏற்ற இறக்கம் எல்லோருக்குமே ஏற்படுங்க. எந்த ஒரு சுப காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி நேரடியாக போய் குலதெய்வத்தை நேரில் தரிசிக்காத முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. வீட்டினுடைய வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டு விட்டு உங்கள் வீட்டிற்கு எந்த திசையில் உங்களுடைய குலதெய்வம் அமைந்திருக்குதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதுக்குள்ளே நினைத்து வேண்டிக்கோங்க. தேங்காயை உடைத்து விட்டு நீங்கள் செய்ய போகின்ற சுப காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்களை எப்போதுமே பாதுகாக்குங்க.
குலதெய்வ ஆலயத்துக்கு தொலை தூரத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா, மற்றபடி குலதெய்வ ஆலயங்களை அருகில் இருப்பவங்க கட்டாயமாக நீங்கள் சுப காரியம் செய்வதற்கு முன்னாடி குலதெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு செய்வது நல்லதுங்க. வரைக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரிஞ்சவங்க வெளியூரில் இருந்தவங்களும் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி வழிபடணும் இனி பார்க்கலாம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் 5ஆம் இடம் தாங்க பூர்வ புண்ணிய தானமாக இருக்குது. இதை வைத்து தான் ஒருவருடைய தந்தை வழி பாட்டனார், தாய்மாமன், புதிய புத்திரபாக்கியம், கர்மவினை, புகழ், இப்பிறவில அனுபவிக்க போகும் நன்மைகள் என அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியுங்க. இந்த இடத்தை வைத்து ஓரளவு நீங்கள் நம்முடைய குலதெய்வத்தை அறியலாங்க. இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நில ராசியில் பார்த்தீங்கன்னா ரிஷிபம், கன்னி, மகரம் இருக்குது. நீர் ராசியில் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இருக்குதுங்க. அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீர் ராசி பார்த்தீங்கன்னா ஊரின் எல்லையில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த இடங்களில் அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வங்க. நில ராசியில் பார்த்தீங்கன்னா வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பிலே குலதெய்வ தோஷம் இருக்குங்க. இதை பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இல்லைன்னா கேது இருந்தால லக்னத்தில் தீய கிரகங்கள் இருந்துச்சுன்னா குலதெய்வ தோஷத்தை கொடுக்குமா. மேலும் பார்த்தீங்கன்னா இது புத்திர தோஷத்தை கொடுக்குவதாக சொல்லப்படுது. இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முற்பிறவியை குறிக்கக்கூடிய இடமாக இருக்குதுங்க. யார் ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் தாய் தந்தைக்கு உரிய மரியாதை அளிக்காம அவர்களை மனம் நோக செய்தாலுமே, அதே போல் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் கூட மறுபிறவியில் அவர்களுக்கு குலதெய்வ தோஷத்தோட பிறப்பாங்களாம். இதுதான் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போன பிறவியில் செய்யும் கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோஷங்களுக்கு காரணமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருப்பவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தனக்குரிய குலதெய்வ கெட்டியாக பிடித்து கொண்டீங்கன்னாவே போதும், அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகுங்க. பார்த்தீங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, பிறந்த தேதியும் தெரியாது, எங்களுடைய குலதெய்வம் என்ன தெரியாதுன்னு இருப்பவங்க திருச்செந்தூர் முருகனையே குலதெய்வமாக நினைத்து வழிபடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தலந்தாங்க திருச்செந்தூர். எனவே குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனையே அன்றைய நாள் முதலே நீங்கள் குலதெய்வமாக வணங்க ஆரம்பிக்கலாம். குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தாங்க குலதெய்வம். தெய்வங்களே பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமையான தெய்வமாக இருக்குது குலதெய்வங்க. மற்ற தெய்வ வழிபாடுகளிலுமே பலன்களை வேணும்னா முதல்ல குலதெய்வத்தை வழிபடுவது அவசியம் சொல்லுவாங்க. குலதெய்வங்கள் தான் கர்ம வினைகளை நீக்க வல்லவையாக இருக்குது. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாம போவது உண்டு என்று சொல்லியிருக்காங்க. நாட்கள நீங்க குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து நீங்க வழிபடுவது 100% பலனை பெற்று தருங்க. வருடத்துல முதல் நாளன்று, அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாள்ல முதல் நாள்ல குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்துல நிம்மதி நிலவும்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஒரு மாத பௌர்ணமிக்குமே ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பங்குனி பௌர்ணமியும் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது ஒரு விசேஷமான நாளாக சொல்லியிருக்காங்க. அன்று நீங்கள் குலதெய்வத்தை தேடி சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியங்க. மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது தான் 100% பலனை உங்களுக்கு திரும்ப தரக்கூடியதாக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத சூழலில் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து உங்கள் வீட்டுக்கு பாரம்பரியமான முறையில் பழக்கமான வகையில் நீங்கள் படையில வைத்து மனமுருக வழிபாடு செய்யலாங்க. பங்குனி மற்றும் சித்திரை மாத பௌர்ணமியில் தான் மாதந்தோறும் வருகிற பௌர்ணமி அன்று மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும். குலதெய்வத்திற்கு இன்று மண் அகல் விளக்க தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யுங்க. முடிஞ்சுன்னா குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் இயன்ற அளவு காணிக்கையை வைத்துக்கோங்க. குடும்பத்தில் உள்ளவங்கள் அனைவருமே கையில் மூலமாக தான் இந்த காணிக்கை வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையலைன்னா
எப்போது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியில் சேர்த்து விடுங்க சொல்லி பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. எப்போது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுறீங்களோ அப்போது உண்டியிலே போட்டு விடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.